அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சி அனுசூயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது தண்டி அலங்காரம் என்கின்ற நூலின் அமைப்பை காண இருக்கின்றோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தண்டி அலங்காரம் இயற்றியவர் தண்டி ஆசிரியர். இப்ப இதனுடைய நூல் அமைப்பு எப்படி? பிரிவுகள் 3ஆக இருக்கின்றன. அதாவது பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல். பொதுவியலில் தற்சிறப்பு பாயிரம், செய்யுள் வகைகள் 4, அதே சமயம் செய்யுள் நெறிகள் 2 கூறப்படுகின்றன. பொருள் அணியியலில் தற்சிறப்பு பாயிரம், அதன் பிறகு பொருளணிகள் 35 கூறப்படுகின்றன. அதாவது தன்மை அணி 4, ஓமை அணி 8, உருவக அணி 15, தீவக அணி 12, பின்வரு நிலையணி 2, முன்ன விளக்கணி 8, வேற்றுப்பொருள் வைப்பணி 8, வேற்றுமை அணி 6, விபாவனை அணி 2, ஒட்டணி 4, அதிசய அணி 6, தற்குறிப்பேற்ற அணி 2, ஏது அணி 3, நுட்ப அணி 2, லேச அணி, நிரல் நிறை அணி 2, ஆர்வமொழி அணி, சுவை அணி, தன்மேம்பாட்டுரை அணி, பரியாய அணி, சமாயுத அணி, உதாத்த அணி, அது 2 வகைகள். அடுத்து அவனுதி அணி 3, சிலேடை அணி, விசேடை அணி, ஒப்புமை கூட்ட அணி, விரோத அணி, மாறுபடு புகழ்நிலை அணி, புகழா புகழ்ச்சி அணி, நிதர்சன அணி, புனர்நிலை அணி, பரிவர்த்தனை அணி, தங்கீர்ந்த அணி, வாழ்த்தணி, இறுதியாக பாவிக அணி என்று பொருளணியியலில் அமைகின்றன. அடுத்து சொல்லணியியலில் பார்த்தோமானால் மடக்கு, சித்திரக்கவி, வழுக்கள், மலைவு, அஷ்டநாகபந்தத்தின் விதி ஆகியவை கூறப்படுகின்றன. சரிங்களாப்பா? பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அணிகள். இப்போ உதாரணமா தன்மை அணி 4ன்னு சொல்லி பார்த்தோம். அது என்னென்ன மாதிரியான தன்மை அணி, அந்த மாதிரி ஓமை அணி 8, இது குறித்த தனி பதிவு நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றது. இப்ப அதனுடைய இணைப்பை இத்துடன் இணைக்கின்றேன், இணைத்து படியுங்கள். ஆக தண்டி அலங்காரத்தினுடைய நூல் அமைப்பானது இவ்வாறாக அமைத்திருக்கின்றார் தண்டி ஆசிரியர். சரிங்களா? இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன், அவற்றை இணைத்து படியுங்கள். மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.